Hello everyone, it's a great privilege and joy to meet you via this video today. When there was good times that was happening around us, such as the last Christmas, we all had the privilege of staying together, praying, praising and worshiping God. But due to the ongoing pandemic situation, we are all scattered across different cities and different states, and many of us are kept away from church due to the ongoing situation, whether it is near or far. There are a lot of regulations that have been put into place which has kept us from gathering together and enjoying and partaking in the pleasures of Christmas as a united church and a united family. But still, I'm thankful to God that we could meet you through this video today, and I'm sure that you would also be able to rekindle your fond memories of the days that we all gathered together in the church and praised and worshiped God and served Him. Surely the good God will lead us all, and even in this situation, I'm sure that God will bring down and stop this situation on its track when it deems fit for Him, and He will help us to all be united in praising and worshiping Him probably by the next Christmas. Meanwhile, I wish you all a very Merry Christmas and a Happy New Year. May God bless you all wherever you are and continue to bless you and prosper you and bring you up in every walk of your life. May the good God bless you all once again. Thank you. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஆதியிலே தேவனிடத்தில் தேவனாக இருந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கர்த்தத்துவத்தை தம்முடைய தோளின் மேல் சுமந்தவராய் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னும் நாமங்களை தரித்தவராய் பாலகராய் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுகூரும் இந்த நன்னாளில் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைவாக தங்க தேவன் கிரியை செய்வாராக. கிறிஸ்தவத்தின் அடிப்படையானதும் சரித்திரத்தை கிமு கிபி என இரண்டாய் பிரித்து மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கி நித்திய வாழ்வை அருளி பாலகராய் பிறந்த நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் இந்த விசேஷித்த நாளில் அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் அளவில்லாமல் நம்மை நிரப்பி நிலைத்திருக்கும்படி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நடைபெற இருக்கிற இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற, கவனிக்கிற, பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிறப்பினால் உண்டான சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களும் இதை கண்டு கழிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாவத்தை சாபத்தை தீர்த்திட
Joseph and his wife came into Bethlehem that night. They found no place to bed, the children was asleep, the room was inside. And then they found a little dog in the stable all forlorn. And in the manger golden dawn, where is living
வாழ்த்துக்கள் கர்த்தர் இயேசு பிறந்த நாளிலே அல்லேலூயா கர்த்தர் இயேசு பிறந்த நாளிலே Happy Christmas Merry Merry Christmas Happy Christmas Merry Merry Christmas Happy Christmas Alleluia Happy Christmas நாதி மன்னனா இயேசுராஜனா நாதி மன்னனா இயேசுராஜனா மானிடனாய் பிறந்த நாளிலே அல்லேலூயா மானிடனாய் பிறந்த நாளிலே Happy Christmas Merry Merry Christmas Happy Christmas Merry Merry Christmas Happy Christmas Alleluia Happy Christmas நீதி செய்ய பிறந்தவர் புதிய ராஜனா நீதி செய்ய பிறந்தவர் புதிய ராஜனா உன்னை என்னை வாழ வைப்பவர் அல்லேலூயா உன்னை என்னை வாழ வைப்பவர் Happy Christmas Merry Merry Christmas Happy Christmas Merry Merry Christmas Happy Christmas Alleluia Happy Christmas
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் முன்னறிவிக்கப்பட்டபடியே அற்புத பாலகனாக பிறந்தார் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. யூதாவின் செங்கோலாக, உலகத்தாரின் பாவ விமர்சகராக, ராஜாதி ராஜாவனாக பிறந்த பாலகன் இயேசு மனித குலத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதர பலியாக பிரகாசிக்கிற வெளிச்சமாகவும் இவ்வுலகிலே ஜன்மித்தார். மன்னவன் இயேசுவின் பிறப்பின் மேன்மையை கீர்த்தனைகளாலே பாடும் சகோதரிகள் இதோ. நன்மை தேவ பூசனனே, தொன்மை ஆண்மை வாசனனே, பொன்மை
ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. கட்டின வீடு பல இருந்தும் கடவுளுக்கு இடமில்ல, கட்டின வீடு பல இருந்தும் கடவுளுக்கு இடமில்ல. மாட்டுத் தொழுவில் பிறந்தார் ஐயா, இயேசு முத்தனையில் உதித்தார் ஐயா. மாட்டுத் தொழுவில் பிறந்தார் ஐயா, இயேசு முத்தனையில் உதித்தார் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. அச்சு வீடு பல இருந்தும் மன்னவனுக்கு இடமில்ல, அச்சு வீடு பல இருந்தும் மன்னவனுக்கு இடமில்ல. கஞ்சன் வீட்டில் பிறந்தார் ஐயா, இயேசு மோட்சராஜன் உதித்தார் ஐயா. கஞ்சன் வீட்டில் பிறந்தார் ஐயா, இயேசு மோட்சராஜன் உதித்தார் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. விலைமதியா வஸ்திரங்கள் விதவிதமாய் குவிந்திருந்தும், விலைமதியா வஸ்திரங்கள் விதவிதமாய் குவிந்திருந்தும் கந்தலாடை அணிந்தார் ஐயா. இது விந்தையான மகிமை ஐயா. கந்தலாடை அணிந்தார் ஐயா, இது விந்தையான மகிமை ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. வஞ்சனைகள் பல இருந்தும் பின்றி குழந்தைக்கு இடமில்லை, வஞ்சனைகள் பல இருந்தும் பின்றி குழந்தைக்கு இடமில்லை. நெஞ்சனையில் தவழ்ந்தார் ஐயா, நெஞ்சனையிலே மகிழ்ந்தார் ஐயா. நெஞ்சனையில் தவழ்ந்தார் ஐயா, நெஞ்சனையிலே மகிழ்ந்தார் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று சொல்லி பாடி மகிழ்வோம் ஐயா. கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Merry Christmas. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, we are children.
பெத்லஹேமில் வந்தார் இயேசு பாலகனாய். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, we are children. Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, we are children. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடிய பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். உன்னால் பிறப்பு சந்தோஷம் வரணும் இதனை புரிஞ்சிட்டு பாலும் இயேசு சிரிப்பை பால் என்றும் சிரிப்பை மகிழனும். நீங்க சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிறோம், அவர் அன்பில் என்றுமே வாழ்ந்திடுவோம். பிறருக்கு உதவிடும் எண்ணம் வேண்டும், அதன் பிறகே ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்ல வேண்டும். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, we are children. Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, we are children. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடிய பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரே, gift நமக்கு தந்தாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். ஹூ லா 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 லா. Hello, my beloved brethren in Christ. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரரே, Today we will be meditating upon John 3:16. இன்றைக்கு தியானிக்கும்படியான வேத வசனம் யோவான் 3:16. For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Do you all know what the real meaning of Christmas is? உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன தெரியுமா? What do you think it is? You might be thinking, little children, that it could be about presents, the Christmas tree, the star, the stockings, the wreaths, etc., etc., etc. சிறு பிள்ளைகளாக நாம் வளர்கிற பொழுது நாம் கண்ட வைத்திருக்கிற டெக்கரேஷன்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, இன்னும் பல்வேறு டெக்கரேஷன்ஸ் பார்க்கிற பொழுது இவைகள் தான் கிறிஸ்மஸ் என்று நாம் நினைக்கலாம். But do you really know what real Christmas is? ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் என்னவென்று தெரியுமா? Usually we tend to forget about what Christmas really means. கிறிஸ்துமஸ் என்பதன் உண்மையான அர்த்தத்தை அநேக வேளைகளில் நாம் மறந்து போகிறோம். It's about Christ's birth. அது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததானது. To emphasize about that, I would like to share a small story with you. இதை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக, விவரிக்கும்படியாக ஒரு சிறிய கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Once there was an old grandpa. ஒரு ஊரிலே ஒரு வயதான முதியவர் இருந்தார். He had many sons and daughters. அவருக்கு அநேக மகன்களும் மகள்களும் இருந்தார்கள். He was going to turn 100 years old. அவருக்கு 100 வயது ஆக இருந்தது. All of his family members came.
அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும்படி அவருடைய குடும்பத்தினர் வந்திருந்தனர். They got everything ready. They made a buffet. ஒரு நல்ல உணவு விருந்தை ஆயத்தமாக்கி இருந்தார்கள். They got decorations up. அந்த வீடை அழகாக அலங்கரித்திருந்தனர். And they also bought a huge cake. ஒரு பெரிய கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தார்கள். All of them partied, ate if they felt hungry. அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு பசிக்கிற பொழுது உணவு வகைகளை உட்கொள்ளுவதும் கொண்டாடுவதுமாக மிகவும் மகிழ்ச்சியாக அந்த நாளை செலவு செய்து கொண்டிருந்தார்கள். And then they cut the cake and ate it. அதன் பிற்பாடு அந்த கேக்கையும் அவர்கள் வெட்டி சாப்பிட ஆரம்பித்தார்கள். And then a little boy said to his mother, அப்பொழுது அங்கிருந்த ஒரு சிறுவன் தன் தாயை பார்த்து சொன்னான், on my birthday I cut the cake. This is grandpa's birthday. Shouldn't he cut the cake? என்னுடைய பிறந்த நாளைக்கு நான் என்னுடைய கேக்கை வெட்டுகிறேனே, தாத்தாவின் பிறந்த நாளைக்கு தாத்தா தானே அதை வெட்ட வேண்டும் என்று கேட்டான். And then all the family members realized and they went to search for the grandpa. அப்பொழுது தான் அந்த குடும்பத்தினர் இதை அறிந்து அந்த முதிர்ந்த தகப்பனாரை தேடும்படியாக சென்றனர். It was easily able to confuse because there were over 50 of them. அவர்கள் அநேக பேராயிருந்தபடினால் அவர்கள் எளிதாக அவரை மறந்து விட்டனர், ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருப்பதினால். And finally they went up to the attic and found him. கடைசியிலே அவர்கள் மேலே சென்று தேடி ஒரு வகையாக அவரை கண்டுபிடித்தனர். He was alone sitting on a table. அவர் தனியாக அங்கே அமர்ந்திருந்தார். And then they all came in and said sorry. பின்பு அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டனர். And then they went down and fed him the cake. பின்பு அவரை அழைத்து சென்று அவருக்கும் கூட்டி மகிழ்ந்தனர். As you can see, people forgot about the grandpa just like they forgot about Jesus on his birthday. இப்படித்தான் அநேக வேளையிலே கிறிஸ்துமஸில் கொண்டாட்டத்தின் பொழுது நாம் கிறிஸ்துவை மறந்து விடுகிறோம், அந்த முதியவரை அவர்கள் அந்த 100வது பிறந்த நாள் விழாவில் மறந்தது போல. How can we celebrate the real Christmas? அப்படி இருக்கும் பொழுது எப்படி உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது? We will be talking about 3 things that we usually come across in Christmas: Santa, the tree, and the Christmas star. இன்று நாம் 3 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் நட்சத்திரம். Come with me to Matthew chapter 2 verse 11. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். And when they were come into the house, they saw the young child with Mary his mother, and fell down and worshipped him. And when they had opened their treasures, they presented unto him gifts, gold, frankincense, and myrrh. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். As you could see, the Magi gave Jesus presents. இங்கு நாம் பார்க்கிற பொழுது இந்த சாஸ்திரிகள் இயேசுவுக்கு பொக்கிஷங்களை கொண்டு வருகிறார்கள். While the rest of Jerusalem just didn't even know that he was there. அவர் அங்கு இருக்கிறார் என்றே எருசலேமில் உள்ள மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கிற பொழுது இவர்கள் இந்த பொக்கிஷங்களை கொண்டு வருகிறார்கள். Likewise, we should be like the Magi. எனவே நாம் இந்த சாஸ்திரிகளை போன்று இருக்க வேண்டும். They gave to Jesus while everybody else forgot. எல்லாரும் மறந்த பொழுது அவர்கள் இயேசுவுக்கு பொக்கிஷங்களை கொடுத்தார்கள். How can we give to Jesus? By giving to the poor. எப்படி இயேசுவுக்கு நாம் கொடுக்க முடியும்? ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலமாய். Turn with me to Matthew chapter 25 verse 40. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். Inasmuch
as ye have done it unto one of the least of this my brethren, ye have done it unto me. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். Which means, if you do something to the poor, it's like doing it to God. அப்படி என்றால் இங்கு பார்க்கிற பொழுது சிறியவராகிய ஏழைகளுக்கு நாம் செய்வது தேவனுக்கு செய்வதைப் போல் ஒத்தது. But do you know what real giving is? உண்மையான கொடுப்பது என்பது என்ன என்று அறிவீர்களா? I'll give you an example about fake giving first. பொய்யான கொடுப்பது என்பதற்கு ஒரு உதாரணத்தை முதலாவது சொல்லுகிறேன். Fake giving is when you know that if you give something for somebody's birthday, they're going to give it back on your birthday. உங்களுடைய நண்பருடைய பிறந்த நாளின் பொழுது நீங்கள் அவருக்கு ஏதாவது பரிசு கொடுப்பீர்கள் என்றால் அவர்கள் அதை மறுபடியும் உங்களுக்கு தர முடியும் என்று நீங்கள் அறிவீர்கள் உங்கள் பிறந்த நாளைக்கு. But real giving is giving to somebody who cannot return it to you. ஆனால் உண்மையான கொடுத்தல் என்பது அவர்களால் திரும்ப உங்களுக்கு தர முடியாது என்று அறிந்திருந்தும் அவர்களுக்கு செய்வது. Even when giving, don't show off. நீங்கள் கொடுக்கிற பொழுதும் அதை பெருமையாக காட்டிக்கொள்ள விரும்பாதீர்கள். Read with me Matthew 6:3 and 4. என்னோடு கூட வாசியுங்கள். மத்தேயு 6:3-4 ஆகிய வசனங்கள். But when thou dost alms, let not thy left hand know what thy right hand doth. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. That thine alms may be in secret, and thy Father which seeth in secret himself shall reward thee openly. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். If you're going to do it in secret, you're going to get the reward. If you do it outwardly, you're going to miss the reward. அப்படி என்றால் நாம் அதை வெளியரங்கமாய் எல்லாரும் காண வேண்டும் என்று செய்தால் அதற்குரிய பலனை இழந்து போவோம். ஆனால் அதை ரகசியமாய் செய்கிற பொழுது அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். Do you remember when I said we were going to read about 3 things, which is Santa, the tree and the star? நாம் 3 காரியங்களை குறித்து பேச போகிறோம் என்று சொன்னேன் அல்லவா? முதலாவது சாண்டா, நட்சத்திரம் மற்றும் ட்ரீ, இவைகளை குறித்து. But the first thing I'm going to do is talking about Santa. முதலாவது சாண்டா கிளாஸ் குறித்து பார்க்க போகிறோம். How did Santa come to be? எப்படி இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா என்கிறவர் வந்தார்? Santa was really Satanic. உண்மையிலேயே இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா என்பவர் நிக்கோலஸ் என்கிற ஒரு துறவி ஆவார். செயின்ட் நிக்கோலஸ் அவர்களை தான் நாம் கிறிஸ்துமஸ் தாத்தா என்கிறோம். But do you know the story of him? ஆனால் அவருடைய கதை உங்களுக்கு தெரியுமா? This is how he came into being and being called Santa. இப்படித்தான் அவர் சாண்டா என்கிற பெயரை பெற்றார். He gave to the poor. அவர் ஏழைகளுக்கு கொடுக்கிறவராய் இருந்தார். He gave to people who are in need, the poor and etc. அவர் தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஏழைகளுக்கும் கொடுக்கிறவராக இருந்தார். So that's how Santa became a thing. He comes secretly and gives it to us, just like he did back then. எனவே இந்த நிக்கோலஸ் என்கிற துறவியார் மற்றவர்களுக்கு தான் செய்வது தெரியாமல் இருக்கும்படி ரகசியமாக இந்த நன்கொடைகளை வழங்கி வந்தார். And he does it in secret because of, as we read in Matthew chapter 6 verse 3 and 4, that we should do it in secret so we can get blessed. So that's why Santa is also doing it in secret. நாம் மத்தேயு 6:3-4 வாசித்தது போல நம்முடைய தர்மம் அந்தரங்கமா இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த சாண்டா கிளாஸும் அதை ரகசியமாக செய்ய ஆரம்பித்தார். I have heard of a story about a boy. ஒரு குறிப்பிட்ட பையனை குறித்த ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன். His teacher asked him what was his most favorite celebration. அவனுடைய ஆசிரியர் அவனிடம் கேட்டார், உனக்கு மிகவும் பிடித்தமான கொண்டாட்டம் என்ன என்று கேட்டார்.
he said Christmas, and his teacher was so surprised because she knew he didn't celebrate Christmas. அவன் சொன்னான், கிறிஸ்துமஸ் பண்டிகை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னான். ஆனால் அந்த ஆசிரியருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏனென்றால் அவன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற பிள்ளை அல்ல. Then the teacher asked why. அப்பொழுது அந்த ஆசிரியர் கேட்டார், ஏன் அப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டார். Then he said because the people are kinder. அவன் சொன்னான், அந்த நாட்களிலே, கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஜனங்கள் மிகவும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். Do you see the fault in this story? இந்த கதையில் இருக்கிற உண்மை உங்களுக்கு தெரிகிறதா? People are only being kind in the Christmas season. கிறிஸ்துமஸ் காலங்களில் மாத்திரம்தான் ஜனங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கிறது. பாருங்கள். So we should be kind all through the year. எனவே நாம் வருடம் முழுவதும் அவனமாக இரக்கத்தோடு காணப்பட வேண்டும் என்று விளங்குகிறது. And now here's a fun fact. ஒரு துணுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன். If you have food to eat, உங்களுக்கு உண்ண உணவு இருக்கும் என்றால், a shelter above your head, தங்குவதற்கான உறைவிடம் இருக்கும் என்றால், and if you have clothes to wear, அணிவதற்கு துணிகளும் இருக்கும் என்றால், or richer than 75% of the world. இந்த உலகத்தின் மக்களில் 75% மக்களை காட்டிலும் நீங்கள் பணக்காரர்கள் என்றுதான் அர்த்தம். Now the second thing I'm going to be talking about is the star. How did the star get there? இப்பொழுது நான் பேச போகிற இரண்டாவது காரியம் நட்சத்திரம். எப்படி அந்த நட்சத்திரம் நாம் அலங்கரிப்பதற்கு உபயோகிக்க ஆரம்பித்தோம்? How did it get on the tree? ஏன் அது கிறிஸ்துமஸ் மரத்தின் மேல் வைக்க ஆரம்பித்தோம்? This is why. இதுதான் அதன் நோக்கம். Because a star showed when Jesus was born. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரம் தோன்றியது. And it guided the magi. அது சாஸ்திரிகளை வழிநடத்தியது. And the star symbolizes light. நட்சத்திரம் என்று சொல்லுகிற பொழுது அது வெளிச்சத்தை குறிக்கிறது. And God is the light. தேவன் ஒளியாய் இருக்கிறார். Even in these dark times, இந்த இருளான காலகட்டங்களிலும் God is still the light, even when this blanket of darkness is upon us. இந்த இருளுக்குரிய அந்தகாரத்திற்குரிய நிலை நிலவி வந்தாலும் தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். All through this year it has been tough. இந்த வருடம் முழுவதும் மிகவும் கடினமான பாதையை தான் நாம் கடந்து வந்தோம். People all over the world are struggling. உலகம் முழுவதிலும் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். But still God is the light. ஆனால் தேவன் ஒளியாய் இருக்கிறார். And that's why even during this Christmas time, God will be a light, a beacon of hope for all of us. எனவே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் விசேஷமாக இந்த வருடத்திலே கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கு ஒரு நம்பிக்கை ஒளியாய் காணப்படுகிறது. The next thing I'll be talking about is நான் பேச போகிற அடுத்த காரியம் is the tree. கிறிஸ்துமஸ் மரம். How did the tree get here? எப்படி கிறிஸ்துமஸ் மரம் என்பது உண்டாயிற்று? Why do we hang stuff on it? எதற்கு நாம் கிறிஸ்துமஸ் மரம் என்று ஒன்று வைத்து அதை நாம் அலங்கரிக்கிறோம்? Why? ஏன்? Have you ever thought about it? எப்பொழுதாவது நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? Why a tree? ஏன் ஒரு மரத்தை வைக்க வேண்டும்? It goes like this. இவ்வளமாக அந்த காரியம் சொல்லப்படுகிறது. The tradition goes back way when the people in Germany used to worship a pagan god named Thor, which lived in oak trees. பாரம்பரியத்தின்படி இந்த என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த தோர் என்று சொல்லப்படுகிற தெய்வத்தை இவர்கள் வணங்கி வந்தார்கள். அந்த தெய்வம் இந்த ஓக் மரத்திலே இருப்பதாக சொல்லப்பட்டது. And they used to sacrifice children to the oak tree, thinking that Thor was inside of it. இந்த ஓக் மரத்திலே இந்த தோர் என்கிற தெய்வம் உண்டு என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தபடியினாலே அவர்கள் சிறு பிள்ளைகளை அங்கே பலியாக அந்த ஓக் மரத்திலே பலியிடுவார்கள். And it's cruelty to children. அது குழந்தைகளுக்கு செய்யப்படுகிற ஒரு கொடுமையாக அந்நாட்களில் இருந்து வந்தது.
So it goes எனவே இவ்வனமாக சொல்லப்படுகிறது. that a missionary ஒரு குறிப்பிட்ட மிஷனரி அவர்கள் came when they were about to sacrifice a small cute child. இந்த மிஷனரி அந்த பகுதியிலே சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு சிறிய பிள்ளையை அவனமாய் பலியிடும்படியாக அந்த மரத்தில் கட்டி வைத்திருந்தார்கள். But then the missionary came and took the axe which they were going to cut the kid with and chopped the tree down. அந்த குழந்தையை பலியிடும்படி அவர்கள் வைத்திருந்த அதே ஆயுதத்தை கொண்டு அவர் அந்த மரத்தை வெட்டி வீழ்த்தி விட்டார். Then all of the pagans thought that lightning would strike. அப்பொழுது அந்த தெய்வத்தை வழிபட்டவர்கள் எல்லாரும் நினைத்தார்கள் உடனடியாக வானத்திலிருந்து ஒரு மின்னல் வந்து தாக்கி அவரை அழித்துவிடும், கொன்றுவிடும் என்று எண்ணினார்கள். They thought that because Thor is the god of lightning for them. ஏனென்றால் இந்த தோர் என்கிற தெய்வம் அவர்களுக்கு மின்னலின் தெய்வமாக காணப்பட்டார். But then when lightning didn't strike and kill him, ஆனால் இந்த மிஷனரியை இவ்விடமாக மின்னல் தாக்கி அவர் மரிக்காதபடியினால் he took the opportunity and preached to them. அவர் அதை ஒரு காரணமாய் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார். And history has it வரலாற்றிலே சொல்லப்படுவது என்னவென்றால் that all of them converted to Christ. அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் கடந்து வந்தார்கள். And that from the cut down oak tree, அதன் பிற்பாடு அந்த வெட்டப்பட்ட ஓக் மரத்திலிருந்து and there grew a fir tree out of the wood of the oak tree. வெட்டப்பட்ட அந்த ஓக் மரத்திலிருந்து தேவதாரு மரம் முளைத்தெழும்பிற்று என்று சொல்லப்படுகிறது. And the tree symbolized eternity and trinity. அந்த மரமானது நித்தியத்தையும் திருத்துவத்தையும் குறிப்பதாக எண்ணப்பட்டது. So that's how the Christmas tree got here. எனவேதான் கிறிஸ்துமஸ் மரம் என்பது கிறிஸ்துமஸ் தினத்தன்று அலங்கரிப்பாக வைக்கப்பட்டது. So decorating the fir tree is symbolizing God's birth and victory over idol worship. எனவே இந்த மரத்தை அவனை அலங்கரிப்பது கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததன் மூலமாக எப்படி அவர் விக்கிரக ஆராதனையை ஒழிய பண்ணினார் என்பதை குறிக்கும் வண்ணமாக இதை ஒரு அலங்கார பொருளாக வைக்க ஆரம்பித்தார். So as we see all these symbols, Santa Claus, the star and the tree, it's the Santa is the symbol of giving. The star is the symbol of light. And finally, the tree is the symbol of God's victory over idol worship. எனவே இந்த மூன்று காரியங்களையும் அலங்கார பொருட்களாக நாம் பார்க்கிற பொழுது சாண்டா என்று சொல்லுகிற பொழுது அது நாம் ஏழைகளுக்கு கொடுப்பதையும், நட்சத்திரம் என்று சொல்லுகிற பொழுது தேவனுடைய வெளிச்சத்தை நாம் காண்பிப்பதையும், கிறிஸ்துமஸ் மரம் என்று சொல்லுகிற பொழுது தேவன் எப்படி விக்கிரக ஆராதனையை மேற்கொண்டார் என்பதையும் நாம் ஞாபகம் கொள்ள வேண்டும். This year, and every year, let us celebrate the true meaning of Christmas. எனவே இந்த ஆண்டிலும் இனி வருகிற ஆண்டுகளிலும் நாம் உண்மையான கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம். Merry Christmas. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். Let us pray. ஜெபிப்போம். God, thank you for helping us feast on your words. தேவனே, உம்முடைய வார்த்தையில் நாங்கள் களிகூற செய்தபடியினால் உமக்கு நன்றி. Through these dark times, இந்த கடினமான நாட்களிலே may your star of light shine. உம்முடைய நட்சத்திரத்தின் வெளிச்சம் எங்களில் பிரகாசிக்கட்டும். Let the tree remind us of your victory. இந்த கிறிஸ்துமஸ் மரம் உம்முடைய வெற்றியை எங்களுக்கு விளக்கட்டும். And Santa Claus symbolizes giving. சாண்டா கிளாஸை நினைக்கிற பொழுது கொடுப்பதை எங்கள் மனம் உணரட்டும். Thank you, God. நன்றி தேவனே. Through this dark year, இந்த இருளான வருஷத்திலே you have
helped us a lot. நீர் எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்திருக்கிறீர். You've protected us. நீர் எங்களை பாதுகாத்தீர். Thank you. நன்றி. God, தேவனே, please help us know the true meaning of Christmas. கிறிஸ்துமஸ் என்பதன் உண்மையான அர்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படி செய்யும். And help us remember that it's your birthday. உம்முடைய பிறந்த நாள் என்பதை நாங்கள் நினைவு கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Thank you. நன்றி. In Jesus' most holy name I pray. Amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். Amen. அந்த நீலவானம் வெண்மையாகிட
மார்கழி திங்கள் கடுங்குளிர் இரவில் மிகுந்த கவனத்துடன் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு பாலன் இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி தேவதூதர்களால் அறிவிக்கப்பட்டது. விண் தூதர்கள் பண்பாட பனி தூவிய இரவு மேய்ப்பர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அருளியது. கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் பாலன் இயேசுவை பணிந்து தொழுது கொள்ள முன்னணியில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை பறைசாற்றும் பாடலை கேட்டு தேவனை துதிப்போமா? பிறந்தாரே ஏலோடு கண்கள்
இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளில் உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் இந்த கிறிஸ்மஸ் நாளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததின் நோக்கம் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேற வேண்டும். கிறிஸ்து எந்த நோக்கத்துக்காக அந்த பூமியில் பிறந்தார் என்பதை இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் உலகத்தில் அவரால் படைக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பாலகனாக அவர் அவதரித்தார். எல்லா ஜனங்களும் பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். எல்லா ஜனங்களும் ஒரு சமாதானமுள்ள, ஒரு சந்தோஷமுள்ள, ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு நிலைகளில் நாம் பாவிகளாக காணப்படுகிறோம். நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்துவானவர் அவர் இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். அவர் பிறந்த போது இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்டதான ஒரு நற்செய்தி என்னவென்றால், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குறதான செய்தி அவர் பிறந்தது மட்டும்தான். அப்போ தேவதூதன் சொல்லும்போது சொன்ன வார்த்தை தான் பயப்படாதிருங்கள் என்று சொன்னதான ஒரு வார்த்தை. இந்த பயப்படாதிருங்கள் என்று சொன்ன வார்த்தை அந்த தேவதூதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை, பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. அது சிறியவர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. இந்த உலகத்தில் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, பல நிலைகளில் பலவிதமான சிரமங்களுக்குள்ளாக, நெருக்கடிகளுக்குள்ளாக, போராட்டங்களுக்குள்ளாக, வியாதிகளுக்குள்ளாக, இப்படி பல நிலைகளில் மக்கள் இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த பூமியிலே அவர் அவதரித்த போது பயப்படாதிருங்கள் என்று சொல்லி தேவதூதன் சொன்னதான இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாருமே விசுவாசிக்க வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, உலகத்திலே வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை என்று சொல்லி, யார் யார் உண்மையிலே நாம் பயப்படாதிருக்க ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோமோ அவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பில் சொல்லப்பட்டதான இந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவானவர் நமக்காக அவர் அவதரித்தார், எனக்காக அவர் பிறந்தார். என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர் எனக்காக பிறந்தார் என்று சொல்லி நாம் ஒவ்வொருத்தரும் நாம் விசுவாசிக்கிறதான நேரத்தில் கிறிஸ்துவானவர் நம்முடைய இருதயத்தில் அவர் பிறக்கிறார். நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடைகிறது. நம்முடைய வாழ்க்கை தெய்வீக தன்மைக்குள்ளாக அது கடந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் உலகம் தரக்கூடாதான ஒரு தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகிறது. எதனால் என்றால், இயேசுவை நம்முடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பு உண்டாகிறது, பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயம் உண்டாகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. யார் உண்மையிலேயே அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை அவர் அளிக்கிறார். இந்த பூமியில் இவர்களுக்கு என்று சொல்லி தான், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி அல்ல, உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் பூமியிலே அவர் பிறந்தார். ஏனென்றால் எல்லா ஜனங்களும் விடுதலையாக்கப்பட வேண்டும் பாவத்திலிருந்து. எல்லா ஜனங்களுக்கும் சமாதானம் போய் சேர வேண்டும். ஆதலால் தான் அவர் இந்த பூமியிலே அவதரித்தார்.
சிறுவர்கள், பெரியவர்கள், இன்னும் எல்லாருக்குமே உரிதான ஆண்டவருடைய அந்த பெரிதான தெய்வீக ரட்சிப்பை நாம் எல்லாருமே பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் தினத்தை உலகம் முழுவதும் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது கொண்டாடுவதை பார்க்கிலும் இயேசுவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோமானால் அதுவே உண்மையான ஒரு கிறிஸ்மஸாக காணப்படுகிறது. நாம் உண்மையிலே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவருடைய பிரமாணங்களை நாம் நிறைவேற்றுகிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை எந்த நோக்கத்துக்காக அவர் படைத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவருக்கென்று வாழுகிறதான ஒரு பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகுது. இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பிள்ளைகளாக நம்மளால் வாழ முடியும். நம்ம நிச்சயமாக நம்ம எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாருடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவினால் உண்டான அந்த தெய்வீக சமாதானத்தை எல்லா ஜனங்களும் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலையும் சாபத்திலிருந்து விடுதலையும் அதே போல் சமாதான கேடுகளிலிருந்து பூரணமான விடுதலையும் ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்களானால் நிச்சயமாக ஆண்டவர் எல்லாருக்கும் வேண்டிய அந்த கிருபைகளை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க. எனக்காக அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அந்த பயம் உங்களை விட்டு அது அகன்று போகும். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு புதிய விசுவாசம் வரும். உங்கள் வாழ்க்கை புதிதாக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளும் உண்டாகும். இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக அவருடைய பிறப்பினால் உண்டான இந்த உலகத்திற்கு உண்டான சகல சமாதானமும் சகல சந்தோஷமும் சகல ஆசீர்வாதங்களும் எல்லா குடும்பங்களிலும் அது உண்டாகும். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் அன்னைக்கு தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே அன்று பிறந்தார். அவர் நமக்காக அவர் வாழ்ந்தார். நமக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார். தம்முடைய தூய இரத்தத்தை அவர் சிந்தினார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இந்த நாட்களிலும் நமக்கு மத்தியிலே அவர் உயிருள்ள தெய்வமாக அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். உலகத்தின் முடிவு பெரிய சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம் எல்லாருக்கும் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கை நாம் விசுவாசிப்போமாக. கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு வாழ்கிறார். நான் அவருக்காக வாழ வேண்டும். நாம் அவருக்காக நான் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாருடைய குடும்பங்களிலும் அது உண்டாகும். ஆகவே இந்த அருமையான கிறிஸ்மஸ் நல்ல நாளில் கிறிஸ்துவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திலும் கிறிஸ்து வந்து பிறப்பாராக. உங்களுடைய இருதயத்தில் கிறிஸ்து பிறப்பாராக. அவருடைய பிறப்பினால் உண்டான ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லா குடும்பங்களிலும் வீடுகளிலும் காணப்பட நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையான ஆண்டவர் இந்த நாளிலே நன்மையான கிரியைகளை இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் மூலமாக ஜனங்களுக்கு அறிவித்து கொள்ளும்படியான ஒரு நல்ல தருணத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தாவீது இனத்தானும் அவனுடைய ஊரானுமாய் இருந்தபடினால முதலாம் குடிமதிப்பு எழுதும்படியாக கலிலியாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு புறப்பட்டு போகும் பொழுது மரியாள் கர்ப்ப வேதனை பட்டு பிரசவிக்கும் காலம் வந்தபோது அங்கே அவளுக்கு முதல் பேரான குமாரனை பெற்று தன் முன்னிலை கடத்தினால் சத்திரத்தில் இடல்லாதபடினால வேதனையினால் இருந்ததான ஆண்டவருடைய வல்லமை அந்த கிரியை செய்தபடினால் அந்த வேளையில் வயல் வழியிலே காத்திருந்ததான ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்தான மேய்ப்பர்கள் இதாவே நிற்கும் பொழுது அவள் மத்தியிலே தூதன் வந்து நின்று நிற்கும் பொழுது வல்லமையும் மகிமையும் அந்த இடத்துல பிரகாசித்ததை பார்த்து மேய்ப்பர்கள் பயந்தார்கள். அப்பொழுது தூத சேனை திரளுகள் அந்த ஒன்றாய் கூடி பயப்படாதிருங்கள், சகல ஜனங்களுக்கும் ஒரு பெரிய நற்செய்தி உண்டாகும் செய்தியை
உங்களை அறிவிக்கிறேன் என்று சொன்னார். இதோ தாவீது ஊரிலே நமக்கு இயேசு கிறிஸ்தனும் குமாரன் பிறந்திருக்கிறார், அவர் கந்த துணியிலே பொதிந்து முன்னணியிலே கிடைத்திருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னது போல இந்த வேளையில் இந்த அடையாளங்களை உலகமெங்கிலும் தேசமெங்கிலும் கிராமம் முழுவதிலும் நாம் அறிவித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமானால் அது அவருக்கு செய்தான ஒரு சந்தோஷத்தின் சுவிசேஷம் அறிவிக்கிறதான ஒரு மகிமையை அவருக்கு வெளிப்படுத்தலாம். அதுபோல் இந்த புரோகிராம் செய்தான ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் ஒன்று சேர்ந்து துதிப்போம், செபிப்போம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. துதி கனம் மகிமையனத்தும் சேர்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. The tidings we bring to you and your kin. We wish you a Merry Christmas and a Happy